சார் என் பேர் வந்து ஸ்ரீதரன் சார். நான் மேலே 2வது வீதியில் இருக்கிறேன். இந்தமாரி நான் வந்து ஏஞ்சல் சிஸ்பன்ஸில் சீட்டு போட்டிருக்கேன். நான் இந்த மாதத்தோட சீட்டு முடியுது. 10 லட்ச ரூபா சீட்டு போட்டால் 2 சீட்டுமே இந்த மாதத்தோட முடியுது. 50,000 பேலன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. நான் கட்டணும். இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஃபோன் அடித்தாங்க, சொல்லிட்டேன், விவரத்தை சொல்லிட்டேன் சார். இந்தமாரி வந்து 30ஆம் தேதிக்குள்ள நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு இடையில நேற்று 4 பேர் வசூல் பண்ணுற பசங்க 4 பேர் தண்ணியை போட்டு வந்துட்டு அவ்வளோ தரக்குறவா என்னையும் என் மனைவி அவ்வளோ தரக்குறவா பேசி அசிங்கப்படுத்தி என் கார்கள் சேதப்படுத்தி ரொம்ப கேவலமாக திட்டி நைட்டுக்குள்ளே பணம் வரலன்னா உடனே நான் என்ன வேணா பண்ணிவிடுவோம் வச்சுப்போம்னு மிரட்டாங்க சார். இது இப்போ எனக்கு மட்டும் இல்லை சார், என்ன மாரி எவ்வளோ பேருக்கு பாதிக்கப்பட்டவங்க என்ன மாரி எங்களாலே தாக்கு பிடிக்க முடியும். இல்லாதவங்க எப்படி சார் இதெல்லாம் இது பண்ண முடியும்? காவல்துறை நடவடிக்கை எடுத்து இவங்க மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். எங்களை பொதுமக்களை காப்பாற்றி விடணும். நான் எதிரெல்லாம் காட்டினாங்க. இந்த பாருங்க சார், கையில் வரும் பிடிச்சி அடிச்சு விட்டாங்க சார். வீடியோ ரெக்கார்டு என்கிட்ட சிசிடிவி இருக்குது. அதாவது வீடியோ ரெக்கார்டு எல்லாமே நான் வந்து ஸ்டேஷனில் நேற்று நைட்டே கொண்டு காமிச்சிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் காமிச்சிட்டே வந்தேன். அவங்களும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பெட்டிஷன் நைட்டு கொடுத்ததுனால நடவடிக்கை எடுக்கணும்னு கூப்பிடல, இன்ன வரைக்கும் கூப்பிடுறேன்னு இருக்கிறாங்க. அதனால தயவுசெய்து நீங்கள் இந்த ஊடகம் மூலமா இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டாந்து கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பசங்க வந்து ரவுடி பசங்களை வச்சுக்கிட்டு அட்டூழியம் பண்ணிட்டு ஒரு எம்டின்னு ஒருத்தர் பேசினாரு எங்கள்கிட்ட. அவர் என்ன சொல்றாரு, நான் சம்பளம் கொடுக்கணும், அதுக்காக தான் இது பண்ணேன், அப்படிதான் பண்ணுவோம், வீட்டுக்கு தான் டார்ச்சர் தாங்க பண்ணுவோம், டார்ச்சர் பண்ணா நீங்க பணத்தை கொடுத்தாங்க, வேற எப்படி உங்கள்ட்ட வசூல் பண்ணது, ஏங்க நான் கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் ஏங்க எங்களை போய் டார்ச்சர் பண்ணி அப்படி மனைவி போன்ல பேசவும் அப்படிதான் மேடம் பண்ணுவான், உங்களால நீங்க நாங்கள் அப்படிதான் பண்ணுவோம், ரவுடிஸ் தான் பண்ணுவோம், நீங்க வந்து எங்களுக்கு பணத்தை கொடுங்க, இல்லைன்னா உங்களை விட மாட்டான் அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப தரக்குறைவா நடத்துறாங்க. ரொம்ப தரக்குறைவா நடந்தாங்க. ஒரே ஒரு சீட்டு, அது கடைசி சீட்டு இந்த மாசம் முடியுது. இவ்வளவு தூரம் பண்ணி இப்போ இவ்வளவு கேவலப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை சார். எங்களை அவ்வளவு இந்த காரை வேற உடச்சு விட்டு அந்த 50,000 மேல அவங்க கொடுக்க வேண்டிய 50,000 மேல என் காருக்கு அவ்வளவு செலவாயிரும் எனக்கு ஒண்ணுமே புரியல சார். எங்களை அப்படியே நில ஒழிஞ்சு போயிருந்தேன். ஒய்ஃபுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்து வந்திருக்கிறேன். இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இப்படி பண்றேன், ஏன்னா உங்களை சீட்டு போட்டுக்கிற அளவுக்கு வந்துட்டான். பொதுமக்கள்லாம் நீங்க உங்களை மாரி மீடியா தான் உங்களை காப்பாற்றணும் முதல்ல. ஏன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பாதிச்சிருப்பாங்க. எங்களால தாக்கு பிடிக்கணும். 1 மாசத்துக்கே எப்படின்னா 2-3 மாசம் கட்டலாம் கொண்டுருவாங்க எவ்வளவு. அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க சார். எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தீங்கன்னா அவ்வளவு சத்தம் சார். தெருவே எல்லாரும் வந்து ஒரு 100-150 பேர் வந்து பாக்குறாங்க. அவ்வளவு அசிங்கம் பேசிருக்காங்க. ஸ்டேஷன்ல விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் கம்ப்ளைண்ட் நேற்று கொடுத்துட்டு வந்தேன். ஸ்டேஷன்ல விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என் பேர் ஸ்ரீதரன்.